ஸ்டார் கலாட்டால எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிக் பாஸ் பற்றியான ஒரு சூப்பரான அப்டேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வருவாங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வெளியில் துரத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பழைய கண்டஸ்டன்ஸ்லாம் வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுலேயும் வினுஷா கேட்ட ஒரு சில கேள்விகள் எல்லாமே அர்ச்சனா நான் இதுக்கு தான் மன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்தாங்கமாக வந்துட்டு மன்னிப்பு கேட்டு அதே மாதிரி வினுஷாவும் வந்துட்டு மன்னிச்சிட்டாங்க. அதே எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கூல் சுரேஷ் அவர்கள் நீங்கள் லாஸ்ட்டாக ப்ரமோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கூல் சுரேஷ் ஆகட்டும், அதே மாதிரி வந்துட்டு நம்ம விக்ரம் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு எல்லோரும் ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த வகையில் பிரதீப் ஆண்டனி ஆக்சுவலாக வந்துட்டு பிக் பாஸ் சீசன் 7 பெருசாக பேசணும் அப்படின்னா பிரதீப்பை பற்றி தான் பேசி ஆகணும். ஆக்சுவலாக ஒரு டஃப் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆக்சுவலாக வந்துட்டு பிரதீப் ஆண்டனி இப்போ வரைக்கும் உள்ளே இருந்திருந்தார் அப்படின்னா அவர் தாங்க டைட்டில் வின் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட கருத்துக்கள் எல்லாமே வந்துட்டு இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கையில் பிரதீப் ஆண்டனி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூட பிக் பாஸ்க்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு விஜய் டிவி ஒதுக்கி வச்சுருக்காங்க. இது என்ன செயல் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியவே இல்லை. அதே மாதிரி வந்துட்டு அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். ஓட் வைஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அர்ச்சனா தான் வந்துட்டு லீடிங்கில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக 100 நாளை கிராஸ் பண்ண 5 பேருமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவல் மாஸ். எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன் ஸ்டார் கலாட்டா மூலமாக வந்துட்டு நம்ம சொல்லிக்கலாம். தென் அதை தாண்டி இப்போ வந்துட்டு ரன்னரு வின்னர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம எல்லாருமே வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். தென் அந்த வகையில் வந்துட்டு மாயாலாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரன்னருக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதிர்பார்க்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு டைமில் பிரதீப் ஆண்டனி பிக் பாஸில் ஆல்ரெடி இருந்தார். ரெட் கார்டு கொடுத்து அவங்கள வெளியில் அமிச்சாங்க. ஏன் மறுபடியும் வந்துட்டு இன்வைட் பண்ணவே இல்லை? பிரதீப்பும் பிக் பாஸ்க்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி விஜய் டிவி ஏன் வந்துட்டு இந்தளவுக்கு இக்னோரிசமாக வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக வந்துட்டு எனக்கு தெரியவே இல்லை. இதுதான் என்னோட மனசுக்கு வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் கைஸ். ஆக்சுவலாக வந்துட்டு என்னுடைய அதாவது பிக் பாஸ் பற்றியான என்னுடைய ஒரு கருத்துக்களை வந்துட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது பற்றியான உங்களுடைய கமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ அதையும் டெஃபினட்டாக என் கூட வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதை சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு கூட ஆல்னு ஒரு சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என் மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும்